வணக்கம். உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடித்த நிறம் என்ன என்று கேட்டால் சொல்வீர்கள், ஓ எனக்கு பிடித்த நிறம் சிவப்பு என்று சொல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உதாரணத்திற்கு சிவப்பு விஷயமாக சேர்க்க ஆரம்பிப்பீர்கள். எனக்கு சிவப்பு நிறத்தில் வாட்ச், சிவப்பு நிறத்தில் உடை, சிவப்பு நிறத்தில் பை, எல்லாமே சிவப்பாகவே இருக்கும். ஏனென்றால் அது உங்களுக்கு பிடித்த நிறம் அல்லவா? அது தவறில்லை. அடுத்தவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது, ஓ இவருக்கு சிவப்பு மிகவும் பிடிக்கும் போலிருக்கிறது என்று உங்களுக்கு ஒரு பிறந்த நாள், ஒரு நல்ல விஷயம் என்றால் உங்களுக்கு சிவப்பு நிறத்தில் உங்களுக்கு எடுத்து கொடுத்து உங்களை குஷிப்படுத்துவார். நீங்களும் குஷி அடைவீர்கள். ஆஹா, எனக்கு சிவப்பு பிடிச்ச கலர்லேயே நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்து விட்டாய் என்றெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். இது இயல்பு. அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சமும் நமக்கு என்ன தேவை என்பதை நம்மிடம்தான் பார்க்கிறது. நமக்கு மகிழ்ச்சி தேவை என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் உங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் சோகமாக இருந்தால் பிரபஞ்சத்துக்கு அதெல்லாம் தெரியாது. அதுக்கு தெரிந்தது ஒரே ஃப்ரீக்குவன்சி. அந்த ஃப்ரீக்குவன்சி என்ன, இவர் இந்த ஃப்ரீக்குவன்சியே செயல்படுத்தி கொண்டிருக்கவோ, இவருக்கு இதுதான் பிடித்திருக்கிறது என்று இன்னும் அதிகமாக அதே ஃப்ரீக்குவன்சியை உங்களுக்கு கொடுத்து விடுகிறது. தப்பு பிரபஞ்சத்திடம் இல்லை, நாம் தான் அந்த ஃப்ரீக்குவன்சியை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆதலால் எப்பொழுதும் உங்களுக்கு ஏதாவது சந்தோஷமான நிகழ்வு நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு எது சந்தோஷமாக கிடைக்குமோ அந்த நினைவிலேயே இருங்கள். நீங்கள் பார்த்தால் கொஞ்ச நாட்கள் முன் பதிவிட்டிருந்தேன், ஒரு எதிர்மறை எண்ணம் வருகிறதென்றால் அதற்காக 3 நேர்மறை எண்ணங்களை பதிவிடுங்கள். அப்பொழுதுதான் அந்த எதிர்மறை எண்ணம் ஓடிவிடும். அந்த நேர்மறை எண்ணம் பலவாறாக அது மல்டிப்ளை ஆகும் என்று சொல்லியிருக்கிறேன். அது கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நம் பிரபஞ்சத்திடமும் நாம் கேட்க வேண்டியது, நாம் எதை வெளியேற்றுகிறோமோ, சந்தோஷத்தை வெளியேற்றினால் சந்தோஷம் வந்தடையும், துக்கத்தை வெளியேற்றினால் துக்கம் வந்தடையும். அடுத்தவர்கள் நம்முடைய துக்கத்தை எப்பொழுது வெளிக்காட்டி கொண்டிருந்தால் துக்கமுடையவர்கள் நம்மை சுற்றியே இருப்பார்கள். இதை நாம் புரிந்து கொண்டால் அந்த நிறத்தை பற்றிய ஒரு உதாரணத்தை கொண்டு எப்படி நாம் நிறத்தின் மூலம் அடுத்தவர்களை கிரகித்து அவர்களும் நம்ம நிறத்திற்குரிய பிடித்த நிறத்திற்கு நாம் பரிசீலிக்கிறார்களோ அதே மாதிரி இப்படியும் ஆகிவிடுவோம். பிரபஞ்சத்திடம் நாம் செய்ய வேண்டியதை நாம் எதிர்காட்டினால் ஒழிய ஒன்றும் நமக்கு கிடைக்காது. செய்வோமா? நன்றி.